Hello friends, welcome to Ginger Garlic Vlogs. இந்த vlogல நீங்கள் பார்க்க போகிறது ஒரு சின்ன பிக்னிக் டே. பொதுவாகவே சம்மருக்கு வந்து நீங்கள் வந்து நிறைய பிளேசஸ்க்கு வந்து போவோங்க. இப்போ வந்து சம்மர் ஸ்டார்டிங்னால ஸோ ஃபஸ்ட்டு டே வந்து ஒரு பார்க்கில் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்பிக்யூ அதே மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருந்தோம். ஸோ வந்து கொஞ்சம் இன்றைக்கி வெயில் ஜாஸ்தினால கொஞ்சம் கூல்ட்ரிங்க்ஸ் அதுக்கப்புறம் தண்ணி ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கிட்டு கொஞ்சமாக ஃபுட்டும் வாங்கிட்டு பார்பிக்யூ தேவையான திங்ஸ் வாங்கிட்டு அதுவும் மேரினேட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ அதை பற்றின விலாக் தான் இந்த விலாக். இந்த பார்க்கை சுற்றி இந்த மாதிரி நிறைய பார்பிக்யூ ஸ்பாட்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இது ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் பேஸஸ் தான். ஸோ யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சார்கோல் பேக் வந்து நாங்கள் வால்மார்ட்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ இதை வந்து லைட் பண்ணுறது ரொம்பவே ஈஸிங்க. ஸோ ஜஸ்ட்டு நம்ம சார்கோல் கொட்டிட்டு நம்ம லைட்டர் வச்சு லைட் பண்ணிட்டால் போதும். இதில் வந்து நெருப்பு வந்து பிடிச்சிக்கும். நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து 3 ஃபேமிலி வந்து போயிருந்தோங்க. ஸோ வந்து இப்போ வந்து லைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இது ரெடி ஆகிறதுக்கு எப்படியோ வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். இந்த சார்கோல் எல்லாம் நல்லா எரிஞ்சு நல்ல கரெக்டான ஹீட்டுக்கு வர்றதுக்கு. இந்த பார்க் பார்த்திங்கன்னா ஓப்பன் பார்க்கு தாங்க. இங்கே வந்து நிறைய வந்து ப்ளே ஏரியா இருக்குது பசங்க விளையாடுறதுக்கு. அதுக்கப்புறம் டென்னிஸ் கோர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் கிரிக்கெட் கூட நீங்கள் விளையாடலாம். ஸோ நம்ம எல்லாமே திங்ஸ் எல்லாம் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வந்து விளையாடலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து நல்ல க்ளீனான ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வாட்டர் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. நம்ம இதில் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா பார்பிக்யூ பண்ணிவிட்டு ஸோ பக்கத்துலேயே ட்ராஷ் பின் இருக்கும். அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாமே ட்ராஷ் பண்ணிவிட்டு இந்த இடத்த க்ளீனாக வச்சுக்கிட்டால் போதும். லைக், கமெண்ட், ஷேர் எல்லாம் பண்ணுங்கள். ஸோ இந்த பார்பிக்யூலாம் பண்ணும்போது வந்து லேடிஸ்க்கெலாம் நிறைய வேலை இருக்காது. மேரினேட் பண்ணுறதோட வேலை முடிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து ஹீட் எல்லாம் நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து மேரினேட் பண்ண சிக்கனை வந்து இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஃபாயில் வச்சு அது மேலே வந்து வச்சாச்சு. ஸோ இது கூட வந்து நீங்கள் ஃபிஷ்ஷு ப்ரான்ஸு எல்லாமே வந்து மேரினேட் பண்ணலாம். அதே மாதிரி ஃப்ரூட்ஸு கேப்சிகம்ஸ் எல்லாமே வந்து மேரினேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இதில் நம்ம போட்டு சாப்பிடும்போது ரொம்பவே சூடாக இருக்கும். ஸோ எதுவுமே வந்து நம்ம சமைக்கிற மாதிரி இங்கே கூட நிற்கணும்னு இல்லை. அப்பப்போ வந்து திருப்பி விட்டால் போதும். ஸோ நாங்கள் கொஞ்சம் கார்னும் வாங்கியிருந்தோம். ஸோ இதுவுமே வந்து வச்சே சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி வீக்கெண்டில் வந்து நல்லா ரிலாக்ஸிங்காக ஒரு பார்க்கில் இந்த நிழலில் நல்லா உட்காந்துட்டு நல்லா கதை பேசிட்டு அதே மாதிரி பசங்க எல்லாமே கூட சேர்ந்து விளையாடிட்டு நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த ஒரு பிக்னிக் டே வந்து ரொம்பவே வந்து ஃபன்னாக இருக்குங்க. ஸோ பார்பிக்யூ ரெடியாக இருக்க டைமில் வந்து பசங்க எல்லாம் வந்து விளையாட போயிட்டாங்க. ஸோ நாங்கள் வீட்டிலேருந்தே இந்த மாதிரி டென்னிஸ் ரேக் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ அதுதான் வந்து பசங்க விளையாடிட்டு இருக்காங்க. இந்த பார்க் வந்து நல்ல பெரிய பார்க்னால உங்களுக்கு வந்து மக்கள் கூட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது. ஆனால் வந்து எல்லா பார்பிக்யூ பிளேஸ்லேயும் வந்து ஒருத்தர் ஆக்கியபைடாக தான் இருந்தாங்க. ஸோ இங்கே அமெரிக்கன்ஸும் சரி மற்ற ஊர் மக்களும் சரி இந்த பார்பிக்யூ வந்து ரொம்பவே விரும்புவாங்க சம்மர் டைமில். ஸோ வின்டரில் எல்லாம் குளிர்லேயே இருந்ததுனால இந்த மாதிரி பார்பிக்யூ பண்ணிவிட்டு வெளியில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு பிடிச்ச விஷயம். ஸோ நம்மளுக்குமே வந்து இந்த மாதிரி வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போது நல்லாவே ரிலாக்ஸிங்காக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கார்ன் எல்லாம் வந்து குக் ஆகிடுச்சு. ஸோ கார்ன் எல்லாம் நாங்கள் எடுத்தாச்சு. ஸோ சிக்கன் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வேகிறதுக்கு விட்டுட்டு திருப்பி விட்டாச்சு. நாங்கள் இது கூடவே வந்து யூஸ்வலாக வந்து பர்கர் பேட்டிஸ் அந்த மாதிரி வாங்கி தான் செய்வோம். ஸோ இன்றைக்கி வந்து எல்லாருமே கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால கொஞ்சம் பிரியாணியும் வந்து வாங்கிட்டோம். ஸோ வந்து பிரியாணி கூட இந்த சிக்கனை அப்புறம் வந்து இந்த கார்ன் வச்சு நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். யூஸ்வலாக சம்மருக்கு நாங்கள் வந்து நிறைய பிளேசஸ் போவோங்க. ஆனால் இந்த சம்மருக்கு நான் வந்து இந்தியா வெக்கேஷன் போகிறேன். ஸோ அதனால் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு பாய் சொல்கிறதுக்காக தான் இந்த பிக்னிக் டே அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ப்ளஸ் வந்து எல்லோரையும் மீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தோம். ஸோ கண்டிப்பாக நிறைய வீடியோஸ் வந்து இப்போ இந்தியாவிலேருந்து நாங்கள் ஷூட் பண்ணுவோம். ஸோ அந்த வீடியோஸும் பார்த்து கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Meet you next time. Bye.